ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி அமாவாசை. வீட்டுக்கு முன்னாடி காவி கோலம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாதம் வச்சுட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் சாம்பாரும் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வீட்டில் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் வந்து ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இதில் காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்குமே காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பாக்ஸ் நல்லா நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா இடத்த வந்து அடைக்காமல் நல்லா நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது ராக்கி என் பக்கத்தில் தான் இருந்தான். நான் பாய் சொல்லும் போது அவன் ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். பாய். பைக்கில் போகலாமா? பாய்.